ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் மனசிலாயோ பாடல் பற்றியான சூப்பரான சில அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதான் இந்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மனசிலாயோ பாடல் பொறுத்த வரைக்கும் இன்னும் சில நாட்களில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான இது வந்து தெரியும். இதுக்கு வந்து அனிருத் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு அப்டேட் கொடுத்தாரு. அதாவது ஹண்டர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மனசிலாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பர் சுப்பு அவர்களுமே இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதிலே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த பாட்டில் வந்து சூப்பர் சுப்புவுமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, அனிருத் அவர்களும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இந்த பாடல் பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து மொத்தமே ரொம்ப கம்மியான பாடல் தான், 2-3 பாடல் தான் சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த பாடலுங்கிறது ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏன்னா இதான் வந்து ஒரு மெயின் பாட்டாக இருக்க போது, மற்றது எல்லாமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் சாங்காகவும் கதைக்கேற்ற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் லைக் ஜெயிலரில் எப்படி காவாலாங்கிற பாட்டு வந்து ஒரு மெயின் பாட்டாக இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. பாட்டுன்னு சொல்லிட்டு செட் ஒர்க்லாம் போட்டு எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இதில் சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து வெறித்தனமான ஒரு ஸ்டைலிஷாக வந்து காமிச்சிருக்காங்க. சில ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ ஸ்டைலாக இருப்பார் தலைவர். இந்த பாட்டுக்காகவே தான் அதெல்லாம் பண்ணாங்க. அது வந்து வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அனைவருமே சொல்கிறது அதான். நம்ம விசாரித்த வரைக்கும் வந்து இந்த பாட்டில் வந்து அப்படி வந்து கொரியோகிராஃபர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. காவாலா பாட்டில் வந்து தலைவர் ரொம்ப கம்மியான இடத்துல தான் பார்க்க முடியும், லைட்டாக தான் இருப்பார், மற்றதெல்லாம் தமனா போர்ஷன்ஸ் இருக்கும். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தர்பாரில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு சும்மா கிளி, அந்த மாதிரி வந்து தலைவரை வச்சு தலைவருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன்று செமையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. மெயினாக வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸும் இந்த பாட்டில் இருக்கும். எப்படி ஹுக்குமில் வந்து ஹுக்கும்னு சொல்லிட்டு வருமோ, ஹேன்னு சொல்லிட்டு அந்த குரல் வருமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே சரி எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து நானுமே நான் விஷயங்கள் சொல்கிறேன், பார்க்கலாம். பாட்டு ரிலீஸ்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம மெயினாக பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறது. உங்களோட கருத்து இந்த பாடல் குறித்தும் படம் குறித்தும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.